ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஆல். நேற்று வந்து பர்சன்டேஜ் டாபிக் ஒன்றுன்றது வந்து பர்டிகுலராக நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு செகண்ட் பார்ட், அதோட கண்டினியூஷன் அப்படின்றது பார்த்துருவோம். இப்போ யூஸ்வலாக கொஷின் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் என்னன்னு சொல்கிறது. யூஸ்வலாக நான் மேக்ஸுக்குன்றது வந்து யூஸ் பண்ணுறது யூஏ டைப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட் அப்படின்றத யூஸ் பண்ணுவேன். பர்டிகுலராக யூஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பண்ணுங்க. ரெண்டாவது அனலைஸ் பண்ணுங்க. அடுத்து மூணாவது எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் அந்த கொஷினோட டிமாண்ட் என்ன அப்படின்றது பர்டிகுலராக தெரியும். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தெரிஞ்ச உடனேயும் நம்ம பர்டிகுலராக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் அப்படின்றது ஈஸியான்றது வந்து கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்றது பாருங்க. இஃப் 16 2/3 percentage of a number is 40, then the number is ஒரு எண்ணின் 16 2/3% என்பது 40 எனில் அந்த எண் யாது அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பர்டிகுலராக ஒரு பர்சன்டேஜில் கொடுக்குறாங்கன்னா அது கிவன் பர்சன்டேஜில் நம்மளுக்கு தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்ன்றது தான் வச்சுருப்போம். அந்த எக்ஸின் நம்மளுக்கு என்ன 16 2/3 அப்படின்றது பர்சன்டேஜ்ன்றது சொல்லியிருக்காங்களா? கலப்பு பின்ன வடிவில் இருக்கக்கூடியதை நம்ம பின்ன வடிவுக்கு நம்ம மாற்றிடுவோமா? ஸோ மாற்றும் போது நம்ம பட்சத்தில் ஓகே அப்படின்ற பட்சத்தில் 3 × உங்களுக்கு 16ன்ற பட்சத்தில் 48 ப்ளஸ் 2ன்ற பட்சத்தில் 50 /3 பர்சன்டேஜ்ன்றப்ப /100ன்றது வந்துருக்குங்களா? ஸோ இது 100. அதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்களே 40ன்றது சொல்லியிருக்காங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஸோ 50ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு 6ன்றது வந்துருமா? 6 நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 240 அப்படின்றது வந்துருக்குங்களா? அதுதான் நம்மளுக்கு உண்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடும். இப்போ ஒரு சில கொஷின்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸு அதாவது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொஷின்றது கேட்பாங்க. என்ன அப்படின்னா 0.07% பின்னமாக மாற்று அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ 0.7% நம்ம என்ன எழுதியிருப்போம்? 0.07% /100 எழுதியிருப்போங்களா? ஸோ அதை பின்ன வடிவில் எழுதுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை செய்வர் கீழே மேலேயும் கீழேயும் நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்போங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் 7/100 இன்ட்டு உங்களுக்கு 100ன்ற பட்சத்தில் 2 செய்வர். ஸோ டினாமினேட்டரில் உங்களுக்கு 10,000 அப்படின்றது வந்திருக்கும். அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்க. A family went to a hotel and spent 350 for the food and paid 5% GST அப்படின்றது சொல்லிட்டாங்க. GST எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்களா? 350 ரூபா தவிர்த்து அவங்க 5% எக்ஸ்ட்ரா GST அப்படின்றது கட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் கால்குலேட் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் GST அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்போ சென்ட்ரல் GSTயும் ஸ்டேட் GSTயும் அப்படின்றது சேர்த்து தான் அந்த 5%. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 350 தான் நம்மளுக்கு 100 அப்படின்னா பாக்ஸ் மெத்தடில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோங்களா? ஸோ ஹோல் நம்பர் தான் நம்மளுக்கு பர்சன்டேஜ் வைஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதில் நம்மளுக்கு 5% தானே தேவை. 5% அப்படின்றதும் கூட மென்ஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2.5 உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் எப்படி தேவைப்படுதோ அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணிட்டு நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 2 டைம்ஸ். இது 35ல பாதி அப்படின்றப்ப நம்மளுக்கு 17.5ன்றது வந்திருக்குங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது கட்டின GST அப்படின்றது. ஸோ அதில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்கா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் /2 அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்போங்களா? அப்படின்றப்ப 8 டைம்ஸ் ஆஃப் உங்களுக்கு ரிமைனிங் பாயிண்ட் உங்களுக்கு 7 டைம்ஸ் ஆஃப் 14 ரிமைனிங் 1ன்றது வந்திருக்கும். 5 டைம்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் நம்மளுக்கு பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா?
இப்போ இதில் ஆப்ஷன்லேயே எலிமினேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இதில் 5% தான் நம்ம ஜிஎஸ்டியாக கட்டியிருப்போம் அப்படின்ற பட்சத்தில் 87 வந்திருக்காது, 85ன்றதும் வந்திருக்காது. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆன்சராக தான் இருக்கும். ஸோ இது முடியாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. இன் an examination 35% of the students passed and 455 ஃபெயில்டு அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்போ 35% பேர் அந்த எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டாங்கன்றது சொல்லிட்டாங்க. அதுல 455 பேர் அப்படின்றது தேர்ச்சி பெறவில்லை அப்படின்றது சொல்றாங்க. ஏனில் கொஸ்டினோட டிமாண்ட்ன்றது பாருங்க, கொஸ்டினோட ஸ்டூடெண்ட்ஸ் appeared ஃபார் த எக்ஸாமினேஷன், மொத்தமா தேர்வு எழுதிய நபர்கள் எத்தனை அப்படின்றது, மொத்த சதவீதம் அப்படின்றது தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அதை பார்த்துருவோமா? ஸோ இதில் பாஸ் ஆனவங்க 35% அப்படின்னா, பாஸ் ஆகாதவங்க 455, கவுண்ட்ல 455ங்களா? சரி, அப்படின்ற பட்சத்தில் ரிமைனிங் பாஸ் பர்சன்டேஜ் 35 போக ரிமைனிங் நம்மளுக்கு 65% அப்படின்றது இருந்திருக்குங்களா? அந்த 65% தான் நம்மளுக்கு 455. ஸோ அப்படின்ற பட்சத்தில் மொத்த பர்சன்டேஜ் அப்படின்றப்ப மொத்த மாணவர்களின் அதாவது தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்றது 100% அப்படின்ற அந்த ஹோலா கன்சிடர் பண்ணியிருப்போமா? ஸோ அதுதான் உண்டானது. சரி, ஓகே. இதை 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1, இது 3 டைம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு 9 டைம்ஸ் ஆஃப் ரிமைனிங் 1. ஸோ 13ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு 13 91 7 முறை அப்படின்றது இருந்திருக்குங்களா? ஸோ ரிமைனிங் கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிரும். 700 அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா? எப்பயுமே நம்பர்ஸ் அப்படின்றது கொடுக்குற நம்பர் நம்மளுக்கு டிவைட் ஆகக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸுக்குண்டான ஒரு கனெக்ஷன் அப்படின்றதும் இருக்கும். ஸோ அதை ஈஸியான்றது அது எவ்ரி டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான கனெக்ஷன் அப்படின்றதே பர்டிகுலராக தெரிய வரும். அடுத்து 55வது கொஸ்டின்றது பாருங்க. 900 boys and 600 girls appeared in examinations of which 70% of the boys and 85% of girls passed in the examination. Find the total percentage of the students who did not pass அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்றது 2 பேர் சொல்லியிருக்காங்களா? அதில் பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 900ம், கேர்ள்ஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 600 மெம்பர்ஸ். ஓகேங்களா? அதில் எழுதினார்கள் எனில் அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன அப்படின்றது, ஸோ மொத்தமா இண்டிவிஜுவலா கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய மொத்த சதவீதம் என்ன அப்படின்றது கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப பாய்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 30% அப்படின்றது பாஸ் ஆகாம இருந்திருப்பாங்களா? கேர்ள்ஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு 15% பாஸ் ஆகாம இருந்திருப்பாங்களா? டிவைடட் பை 100. யூஸ்வலாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இதை எழுதியிருக்கேனே தவிர்த்து மற்றபடி நம்ம எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணியிருந்திருக்கணும், மைண்ட்லேயே நம்ம இந்த 2 சைவருக்கு இந்த 2 சைவரை கேன்சல் பண்ணி போக ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு பாஸ் ஆகாதவங்க பாய்ஸில் பாஸ் ஆகாதவங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 270, கேர்ள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைவருக்கு 2 சைவர் கேன்சல் பண்ணனையும் கேர்ள்ஸில் 90 பேர். ஓகேங்களா? மொத்தமாக வந்து நம்மளுக்கு 1500 நபர்களா? அந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். 1500 நபர்களில் நம்மளுக்கு 360 நபர்கள் பாஸ் பண்ணலையா? இன்ட்டு 100%. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5ஆலேயே கேன்சல் பண்ணுங்க. முடியலன்ற பட்சத்தில் இதுவே கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 15ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை அப்படின்றது 30ல் இருந்திருக்கும், மீதி 6ன்றது இருக்கும். 60 அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 4 முறை அப்படின்றது இருந்திருக்குங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் 24% அப்படின்றது. 56வது கொஸ்டின்றது பாருங்க. ராமு என்பவர் தமிழ் பாடத்தில் 50க்கு 40, இப்போ தமிழ் அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்கான், அதில் அவர் டோட்டலாக இருக்கக்கூடிய 50க்கு 40 மார்க்குன்றது வாங்கிட்டாரு. சரிங்களா? அதில் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அறிவியல் பாடத்தில் 40க்கு 30, சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா
40 மார்க்குக்கு 30 மார்க் அப்படின்றது வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மேக்ஸ்லன்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் 68 அவுட் ஆஃப் 80 அப்படின்றது சொல்லுவாங்க. மேக்ஸில் 80ல் 68 மார்க்ன்றது வாங்கியிருக்காரு. சரிங்களா? அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றிருப்பார் அப்படின்றது, அதில் எந்த சப்ஜெக்டில் வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்காரு அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ட்டு 100ன்றது மென்ஷன் பண்ணிடுங்க. இது 2 டைம்ஸ்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு 50ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 முறை அப்படின்றது இருக்கும். ஸோ தமிழில் 80% மார்க் அப்படின்றது வாங்கியிருக்காரு. ஸோ இங்கிலீஷில் அதே இது பாருங்க, இங்கிலீஷ்லேயும் அதே தானுங்களா. ஸோ 25ஆல் அடிக்கும் போது நம்மளுக்கு 4 முறை அப்படின்றது இருக்கும். இதுவுமே 80%. சரிங்களா? சரி, அப்படின்ற பட்சத்தில் அடுத்து சயின்ஸில் பாருங்க. ஸோ 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்கு 2ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 5 டைம்ஸ் உங்களுக்கு ரிமைனிங் 2. ஸோ இது 15 அப்படின்ற பட்சத்தில் 15 இன்ட்டு உங்களுக்கு ஸோ 5ன்ற பட்சத்தில் 75 அப்படின்றது வந்துருக்குங்களா, 75%. ஸோ அடுத்து எகெயின் லாஸ்ட் ஒன்று கன்சிடர் பண்ணணும். ஸோ இன்ட்டு 100 அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 20ஆலேயே அடிப்போம். அடித்தோம் அப்படின்னா இது 4 முறையும் இது 5 முறையும் இருக்கும். இது 4ஆல் அடிக்கும் போது இது 1 4 4 உங்களுக்கு மீதி 2 இருந்திருக்குங்களா. ஸோ எல்லாம் 28. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 7 35 மீதி 3 5 அப்படின்ற பட்சத்தில் 85. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு மேக்ஸில் தான் எக்ஸலண்ட்டாக இருந்திருப்பாரா. அதான் நமக்கு உண்டான ஆன்சர். அடுத்து 57வது கொஸ்டின்றது பாருங்க. The present height of a tree is 847 centimeter if its heights increased as a 10% per annum அப்படின்றது சொல்லிட்டாங்க. The height of the tree 2 years ago அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஒரு டைம் லைனை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெசண்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சர் அப்படின்றது போகுது. இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெசண்ட்ன்றது 847. ஸோ அதுல இருந்து பாஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக எக்ஸ்ன்றது இருந்தது, அது எவ்ரி 10% இன்க்ரீஸ் ஆகி 847ன்றது இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எவ்ரி டைம் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இந்த டைம் லைனை மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ பேக்வேர்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல பர்டிகுலராக இதை மிட் பாயிண்ட்ன்றதை வச்சுக்கோங்க. இப்போ 847ங்களா, 847 அப்படின்றது இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூல இருந்து கன்செக்யூட்டிவாக நம்மளுக்கு போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு எவ்ரி இயர் 10% இருந்தது தானே. ஸோ 1 + r / 100 அப்படின்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல யூஸ் பண்ணியிருப்போங்களா, ஹோல் பவர் என்னன்றது. அதுக்கப்புறம் அது 10%ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு 1 + 10 / 100 ஹோல் பவர் n. ஸோ 2 தானே. சரி, என்ற பட்சத்தில் 2 110 / 100. ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து தான் இந்த வேல்யூன்றது மாறி இருக்கு. இனிஷியலா நீங்க இருக்கிறது நீங்க, ஏன்னா இந்த வேல்யூன்றது வந்து பர்டிகுலரா கன்ஃபியூஷன் ஆகும். ஏன் அப்படின்ற பட்சத்துல இப்போ 847 உங்களுக்கு 90 / 100 into 90 / 100 அப்படின்றது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டு இது வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ரெசென்ட் கிடைச்சிரும் அப்படின்றது, அதாவது பாஸ்ட் கிடைச்சிரும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா 800ல இருந்து 90% அந்த 10% எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ரெடியூஸ் பண்றோமே தவிர்த்து நம்ம 700ல இருந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது இல்லை. ஸோ மேத்தமெட்டிக்கலி இது வந்து டோட்டலி ராங். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த சீக்வன்ஸ் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதில் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இது எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இந்த இது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணதை தவிர்த்து மற்றபடி பர்டிகுலராக இதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. இதை மட்டும் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம 0க்கு
0ன்றது கேன்சல் பண்ணியிருக்கோங்களா? ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு 11. ஸோ 11ஓட ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவைட் பை நம்மளுக்கு 100 அப்படின்றது 10 ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு 100 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இது இன்ட்டு நம்மளுக்கு 11. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இனிஷியலாக 10 இருந்தது, அது எவ்ரி இயருக்கும் 1 வேல்யூ யூனிட் வேல்யூன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ யூனிட் வேல்யூ பேசிஸில் நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் ஆன்சர் கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இது வாங்க 121ன்றது நம்மளுக்கு 100லேருந்து 121 அப்படின்றது மாதிரி இருக்குங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் இனிஷியலாக 100 இருந்தது 121 மாறி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது வட்டியோட சேர்ந்து கொடுத்துருக்கா? ஸோ பணத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த பேசிஸில் வரும். இது வளர்ச்சியின் வீதம். ஸோ இது வளர்ச்சி, மக்கள் தொகை, இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ்டு பெர்சன்டேஜ் அப்படின்றது வரும். டிக்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டாரின் சதவீதம், ஒரு பாக்டீரியா வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற அந்த மென்ஷனில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் இது பிரின்சிபலாகவும் இதை பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாங்களா? ஸோ அது மொத்தமாக வளர்ந்தது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, நம்ம 121 தான் 847ன்றது மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் 100 என்ன அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதனின் உயரத்தை அப்படின்றது கால்குலேட் பண்ணியிருக்கலாங்களா? சரி, அப்படின்ற பட்சத்தில் 11ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 11 அப்படின்றது வந்துடும். அதுக்கப்புறம் இதுன்றது ஸோ 7 டைம்ஸ் ஆஃப் 77 ரிமைனிங் 7ன்ற பட்சத்தில் 7 டைம்ஸ் ஆஃப் 77 இது 7ஆல் கேன்சல் பண்ணும்போது இது எகெயின் 7ன்றது இருக்கும். கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 அப்படின்றது ஆன்சராக வந்திருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிளானது. ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ போட்டிருக்கேனே தவிர்த்து நீங்கள் பர்டிகுலராக இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இடத்துக்கு பர்டிகுலராக வந்துடணும். 11ஓட ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்தில் அதுதான் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தெரியும். இதையே நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியான்றது வந்து ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். சரிங்களா? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இப்போ 59வது கொஸ்டினுமே அதே இதில் சால்வ் பண்ணிடலாங்களா? 59வதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது மோட்டார் சைக்கிளை பேஸ் பண்ணின்றது கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் த மோட்டார் சைக்கிள் 2 years ago 80,000 அப்படின்றது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடின்றது அது என்னவா இருக்கான்? 80,000 அப்படின்றது இருக்குன்றது சொல்லிட்டாங்க. 8 depreciates at the rate of 4% per annum. Find the present value அப்படின்றது சொல்றாங்க. சரிங்களா? இப்போ 8000ல இருந்து அட் த ப்ரெசென்ட் வர்றதுக்கு ஸோ இந்த இடத்துல இதுதானே எக்ஸா இருந்திருக்கும். இதில் ப்ரெசென்ட் வேல்யூ அப்படின்றது அந்த இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 years பிஃபோர்ல இருந்து ப்ரெசென்ட்டுக்குன்றது கொண்டு வரணும். ஸோ 80,000 அப்படின்றது இருந்திருக்குங்களா? 80,000 இன்ட்டு உங்களுக்கு 4% டிக்ரீஸ் ஆகுனா 96 டிவைட் பை 100 அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போங்களா? பை 2. சரிங்களா? சரி, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்படியே அந்த வேல்யூன்றதை வச்சிடறேன். இப்போ அதை வைக்கும் போது 96 ஸ்கொயர் பண்ணுங்க. 96 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? 2 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஸோ நான் 2 தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்கொயருன்றதை எடுத்தோம் அப்படின்னா இது 81, இது 36ன்றது இருக்கும். 9 into 6ன்ற பட்சத்தில் 54, 54 into 2 அப்படின்ற பட்சத்தில் 108. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். 104ன்றது. ஸோ 6 உங்களுக்கு 108ன்றது இருக்கும். 9 times of 6ன்ற பட்சத்தில் 54, 54 into 2 அப்படின்ற பட்சத்தில் 108 அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு உங்களுக்கு இது 6 உங்களுக்கு 11 ரிமைனிங் 1. ஸோ இது 2 9216 அப்படின்றது. ஸோ 96 அதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 9216 அப்படின்றது தான் வந்திருக்கும். ஸோ 9216 அப்படின்றத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 4% டிக்ரீஸ் அப்படின்றது பர்டிகுலராக பர்சன்டேஜ்லையும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் சரி நம்மளுக்கு அதிகமாக ரிப்பீட்டடாக வரக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 9216. ஸோ இதில் 10,000 கீழே
100 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 10,000 அப்படின்றது வந்திருக்குங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு இனிஷியலாக 10,000 இருந்தது, அது 9,000 உங்களுக்கு 216 உங்களுக்கு 4% டிக்ரீஸ் அந்த வேல்யூவில் மாறி இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதை டைரெக்டாக நம்மளுக்கு 10,000 தான் நம்மளுக்கு யூனிட் பேசிஸில், இது யூனிட்டாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இது யூனிட்டு, இது வேல்யூ. ஸோ 80,000 தான் உங்களுக்கு 10,000 அப்படின்ற யூனிட் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு 9,216 எவ்வளோ யூனிட் அப்படின்றது. ஸோ 4 0க்கு 4 0 அப்படின்றது கேன்சல் பண்ணிடலாங்களா? மீதி இருக்கக்கூடிய 8 நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 73,728 அப்படின்றது வந்திருக்கும். சிம்பிளானது தான். ஸோ இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணி பர்டிகுலராக இதை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதை மென்ஷன் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். அதுக்கடுத்து 60வது கொஸ்டின், த மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் 5,000 இஃப் ஹிஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 30%, வாட் இஸ் நியூ மந்த்லி இன்கம் அப்படின்றது கேட்குறாங்க. ஒரு நபரின் மாத வருமானம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 5,000 அவரது வருமானத்தில் 30% அதிகரித்தால் புதியதாக இருக்கக்கூடிய வருமானம் என்ன? ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு 100%ங்களா, அதுதான் நம்மளுக்கு 5,000 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போங்களா? அப்படின்ற பட்சத்தில் 30% தானே இன்க்ரீஸ் ஆகுது. 130 எவ்வளோ அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேலைன்றது முடிஞ்சுங்களா? ஸோ கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 15 உங்களுக்கு 15 × 13 × 5ன்ற பட்சத்தில் உங்களுக்கு 65 அப்படின்றது வந்திருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 0. ஸோ 6,500 அப்படின்றதான் நம்மளுக்கு உண்டான ஆன்சராக இருந்திருக்கும். அடுத்து 61வது கொஸ்டின், ஏ பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் 75 balls ஆஃப் ரெட் ஆர் ப்ளூ. ரெட் ஆர் ப்ளூ அப்படின்றதுல ரெட் அண்ட் ப்ளூ, சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் அப்படின்றது மொத்தமாக 75 இருக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க. அவற்றுள் 18 சிவப்பு பந்துகள் அப்படின்னு இருக்குமெனில் நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றது. ஸோ 75 தான் நம்மளுக்கு 100 அப்படின்னா நம்மளுக்கு 18 எவ்வளோ அப்படின்றதுனா இது ரெட் பாலுக்கு உண்டான பர்சன்டேஜ் அப்படின்றது. ரிமைனிங் நம்மளுக்கு ப்ளூ பாலுக்கு உண்டான பர்சன்டேஜ் அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா? ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணி 25ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இது 6. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ரெட் பாலுக்கு உண்டான பர்சன்டேஜ்ன்றது 24%. ரிமைனிங் நம்மளுக்கு ப்ளூ பாலுக்கு உள்ளது அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா? ப்ளூ பால் அப்படின்றது வந்து 76%. 62வது கொஸ்டின்றது பாருங்க. 62வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டெப்ரிசியேஷன்ஸ் ஆஃப் ஏ டெலிவிஷன்ஸ் இஸ் 10% எவ்ரி இயர் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த ஒரு டெலிவிஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயரும் 10% அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றது. அது எவ்வளோ வருஷத்துக்கா? 3 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் இட்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் 83,835 அப்படின்ற பட்சத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும். ஸோ இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டு நம்மளுக்கு பாஸ்ட் அப்படின்றப்ப நம்ம எக்ஸ்ன்றது தானே மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே தானே வந்திருந்திருக்கும். அப்படின்றப்ப நம்மளுக்கு 90 தானே, 90%, 1 - R divided by 100 அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். அப்படின்ற பட்சத்தில் 90 divided by 100 அது எவ்வளோ வருஷத்துக்குன்னா 3 years. ஸோ 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த 9 இது கியூப் பண்ணாலும் சரி, இல்லை கியூப் பண்ணாமல் 9 × 9 × 9 அப்படின்றது வச்சுக்கிட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ 729 அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்ரி இயர் டிக்ரீஸ் ஆன அந்த வேல்யூ. ஸோ அது 83,835 அப்படின்ற பட்சத்தில் அது 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப அது இனிஷியலாக அந்த 100 இருக்கு அப்படின்றப்ப இதுதான் நம்மளுக்கு பிரின்சிபல். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆர் நம்மளுக்கு இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் அப்படின்றது தான் சொல்லியிருப்போம் அந்த கிவன் வேல்யூ அப்படின்றது. சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் 100 அப்படின்றது உங்களுக்கு 100 கியூபுங்களா? ஸோ 9ஆல் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இது 81ன்றது வந்திருக்கும். ஸோ 9ன்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ 9 × 81
81ன்ற பட்சத்தில் இது 3 உங்களுக்கு 3 டைம்ஸ் ஆஃப் 27 27ன்ற பட்சத்தில் மீதி 1 9 9 மீதி 4 9 45 அதுக்கப்புறம் மீதி திரும்பவும் 9ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 9 9 0 அதுக்கப்புறம் 9 27 மீதி 4 9 45 திரும்பவும் 9ஆல் கேன்சல் பண்ணும்போது 9 9 அதுக்கப்புறம் மீதி 1 9 9 50 45. இப்போ உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்களா? ஸோ 115 இன்ட்டு உங்களுக்கு 1000 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1,15,000 இருந்திருக்கு. ஸோ இதனால தான் யூனிட் பேசிஸில் அதை சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர்ன்றது கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து 63வது கொஸ்டின்றது பாருங்க. 2 லிட்டரு 200 ml அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ லிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 mlன்றது வந்து நம்மளுக்கு 10% அப்படின்றது இருந்திருக்கும். இதில் 2 லிட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2 லிட்டர் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 2000 mlன்றது தான் இருந்திருக்கும். அதில் 200 ml எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் சிம்பிள் தான். யூஸ்வலாக பார்த்தாலே நம்ம போட்டு வந்திருக்கணும் இது 10% அப்படின்றது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணுங்க. அடுத்து ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மெத்தடுக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்து இனிய லெபார்டரின்றது பார்த்தீங்க அப்படின்னா த கவுண்டவுன் ஆஃப் த பாக்டீரியா இன் எ சர்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ்டு அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது ரேட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 2.5% per hour அப்படின்றது. ஃபைண்ட் த பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் த 2 hours இட் இஸ் த கவுண்ட் இஸ் வாஸ் இனிஷியலி அப்படின்றது. என்ன அப்படின்னா ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியான்றது பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கு 2.5% அதிகரிக்கிறது அப்படின்றது சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் பாக்டீரியாவின் எண்ணிக்கை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 5,05,600 அப்படின்றது சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் முடிவில் பாக்டீரியாவின் எண்ணிக்கை அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? 2.5%ங்களா? அது எவ்வளோ 100 இல்லையா? சரி, அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 0 டெசிமலை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 25 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போங்களா? டிவைட் பை 1000 அப்படின்றது இருக்கும். ஸோ இதை நீங்கள் 25ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 4 முறை அப்படின்ற பட்சத்தில் மீதி 0. ஸோ நம்மளுக்கு 1 அப்படின்றது. ஸோ 40. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது என்ன அப்படின்னா 40 அப்படின்றது பிரின்சிபல், இது 1ன்றது வந்து கிவன் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. சரிங்களா? அப்படின்றப்ப நம்மளுக்கு இனிஷியலாக 40 இருந்தது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்ரி ஹவர்ஸ்க்கும் 2.5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 41% அப்படின்றதா இருந்திருக்குங்களா? ஸோ 40லேருந்து 40 ஆக மாறுது. அது எவ்வளோ டைம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அப்படின்றது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 441 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1681 அப்படின்றது வந்திருக்குமா? 1681 அப்படின்றது வந்து 41ஓட ஸ்கொயரு. அதுக்கப்புறம் 40ஓட ஸ்கொயருன்றது பார்த்தீங்க அப்படின்னா 1600. சரிங்களா? இப்போ அதை பாருங்க, அதோட வேல்யூன்றது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? அது கொடுத்ததுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5,05,600 தான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அதுதான் 100 அப்படின்னா நம்மளுக்கு 1681 எவ்வளோ அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேலைன்றது முடிஞ்சு. 2 0க்கு 2 0ன்றது கேன்சல் பண்ணிடுங்க. உங்களுக்கு 4ஆல் கேன்சல் பண்ணும்போது நான் அங்கே 16, உங்களுக்கு 1 4, மீதி 1, உங்களுக்கு 2 8, மீதி 2ன்ற பட்சத்தில் உங்களுக்கு 5 20, 6 24, மீதி 1 4 16. எகைன் 4ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 3, அதுக்கப்புறம் இது 1ன்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிமைனிங் 2 24. ஸோ 316 இன்ட்டு உங்களுக்கு 1681 அப்படின்றது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 531196 அப்படின்றது வந்துடும். இப்போ இதையே வந்து அந்த மெத்தடில் 102.5 அப்படின்றது நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா அது டைம் கன்சியூமிங்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த லென்த் பிரெத் அண்ட் த ஹைட் ஆஃப் த கியூபாய்டு அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு கனசெவ்வகத்தின் நீள அகல முறையே அப்படின்றது உயரங்களின் முறையே அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதனின் கன அளவு அப்படின்றது. ஸோ இனிஷியலாக 100 இருக்கிறது
ஒவ்வொரு சைடும் உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 110/100 இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100. ஏன்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமேன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது லென்த்து, இது பிரெத்து, அதுக்கப்புறம் இது ஹைட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா. ஸோ யூஸ்வலாக இதுதானே மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எத்தனை சைவர், மொத்தமாக 5 சைவர்ன்றது கேன்சல் பண்ணிடலாங்களா. இந்த சைவர்ன்றது கேன்சல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஓட கியூப் 133 வந்திருக்கும். ஸோ ஒரு டெசிமல் தள்ளின்றது புள்ளி வச்சுக்கலாமா. இந்த 10ன்றது இருக்குல்ல. அப்படின்றப்ப இனிஷியலாக 100 இருந்தது, எவ்வளவாக மாறி இருக்கு, 133.1 மாறி இருக்கா. அப்படின்ற பட்சத்தில் 33.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அதுதான் நம்மளுக்கு உண்டான ஆன்சர். கொடுத்துருக்க சதவீதத்தின் அடிப்படையில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இப்போ இது வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் இல்லாமையன்றது சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு எண்ணின் 20% குறைத்தல் அப்படின்றது 80 கிடைக்குது. ஸோ 100 ரூபாயிலிருந்து 20 ரூபா குறைச்சோம் அப்படின்னா 80 ரூபா கிடைக்குதுன்னா அந்த எண் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ அப்படின்றப்ப 20 ரூபாயை குறைக்கும் போது 80 ரூபா கிடைக்குதுன்னா ஸோ 100 ரூபான்றது நம்மளுக்கு 100% அப்படின்றது தான் இருந்திருக்குங்களா. அதுக்கடுத்து இதில் பர்டிகுலரான்றது பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கெட் 31% in an examination but fail by 12 marks if he pass percentage is 35%. இப்போ ஒரு மாணவன் 31% பெற்று 12 மதிப்பெண் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை, அந்த தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண் தேவை எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன. இப்ப அந்த பையன்றது பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரு 31% வாங்குறாரு, வாங்கிட்டு ஃபெயில் ஆயிட்டாரு. அவரு 35% வாங்கியிருந்தாரு அப்படின்னா பாஸ் பண்ணியிருப்பாரு. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 4% அப்படின்ற டிஃபரன்ஸ். ஓகேங்களா. இப்ப 4% அந்த டிஃபரன்ஸு. ஆனா மதிப்பெண் எவ்வளோ, 12 மார்க் வாங்கியிருந்தா அவர் பாஸ் பண்ணியிருந்திருப்பாரா. ஸோ சதவீதத்தின் அடிப்படையில் 4%, உங்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் 12ன்றது இருக்குன்ற பட்சத்தில் அந்த எண்ணின் 4% அப்படின்ற பட்சத்தில் அந்த எண்ணின் முழு எண்ணுக்கு நம்ம 100%ன்றது தானே மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படின்ற பட்சத்தில் இது 3 கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணீங்க அப்படின்னா 300ன்றது வந்திருக்குங்களா. அவ்வளோதான், சிம்பிளான ஒன்று. அதுக்கடுத்து Indian boxed 5 dozen eggs, 10 eggs are rotten. Express the number of the good eggs as percentage அப்படின்றது சொல்றாங்க. என்ன அப்படின்னா இனியன் 5 டசன் அப்படின்றது முட்டைகளை வாங்குறாரு. ஸோ ஒரு டசனுக்கு 12 அப்படின்ற பட்சத்தில் 5 டசனுக்கு 5 × 12 நம்மளுக்கு மொத்தமா 60 முட்டைகள் அப்படின்றது இருக்குமா. அதுல பாத்தீங்க அப்படின்னா 10 முட்டைகள் அழுகிருச்சு அப்படின்றது சொல்றாங்க, கெட்டுருச்சு அப்படின்ற பட்சத்துல மீதி நமக்கு எவ்வளவு 50 முட்டைகள் அப்படின்றது தானே இருக்கும். ஸோ நல்ல முட்டைகளின் சதவீதம் என்ன. ஸோ 60ல் 50 எவ்வளோ அப்படின்றது தானே கேட்டிருப்போம். ஸோ இன்ட்டு சதவீதம். இந்த கணக்கு நீங்க இப்படி மென்ஷன் பண்ணாமே ஆப்ஷனை பார்த்தோன்னே நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அதாவது செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 10 தான் அழுகிருச்சு, நல்ல முட்டைகளின் சதவீதம் தான் கேட்குறாங்க. நல்ல முட்டை அப்படின்ற பட்சத்தில் 50 இருக்கு அப்படின்றப்ப நம்மளுக்கு 1 பாயிண்ட் அந்த சம்திங்லையும் வராது, நம்மளுக்கு 8 சம்திங்லையும் வராது, 10% அப்படின்ற அந்த சம்திங்லையும் வராது. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 83.33% அப்படின்றது தான் வந்திருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ்க்கு நீங்க இதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வெறுமனே நான் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்ஸ் இதை நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ல ஆன்சர் என்ன அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிடுறீங்களா. மென்ஷன் பண்ணிடுங்க, நான் அடுத்து இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துட்றேன். சரிங்களா. அடுத்து 70வது கொஸ்டின். 7500 மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊரில் படித்தவர்கள்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 47% அப்படின்றது இருக்காங்களாம். படிக்காதவர்கள் எத்தனை சதவீதம் பேர் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ படித்த சதவீதம் அப்படின்றது லிட்ரேட் ஆனவங்க பாத்தீங்க அப்படின்னா 47%. அப்ப இல்லிட்ரேட்ன்றது ரிமைனிங் நம்மளுக்கு 53%ங்களா. அதுதானே என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமா நம்மளுக்கு 100%, 100 அப்படின்றது மொத்த மக்கள் தொகை 7500ங்களா. அந்த 53% தானே எவ்வளோன்றது கேட்குறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 53 × உங்களுக்கு 75 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 3975ன்றது வந்திருக்கும். சரிங்களா. சிம்பிளான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம்
71வது கொஸ்டின். ஏயின் 25% பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவோட 25% அப்படின்றது வந்து பியோட 40%க்கு ஈக்குவலா. அப்படின்ற பட்சத்துல இதுல பி என்பது ஏயில் எத்தனை சதவீதம், பி என்பது ஏயில் எத்தனை சதவீதம் அப்படின்றதான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் பிக்கு நம்மளுக்கு 40ன்றது மென்ஷன் பண்ணி இருப்போங்களா. ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25 × 100 அப்படின்றது. ஸோ 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 பட்சத்தில் இது 2 டைம்ஸ், உங்களுக்கு இது 5 டைம்ஸ். ஸோ 5 × 25, ஸோ 125 டிவைட் பை 2 அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 125 டிவைட் பை 2ன்றப்ப நம்மளுக்கு அதனின் பகுதி அப்படின்றது 62.5ன்றது வந்திருக்குங்களா. ஸோ சிம்பிளான ஒன்று தான். அடுத்து 72வது கொஸ்டின்றது பாருங்க. 250 மீட்டரில் 225 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்றது கேட்குறாங்க. மொத்தமா 250 மீட்டருங்களா, அதுல 225 மீட்டர் எவ்வளவு சதவீதம் தானே கேட்குறாங்க. ஸோ 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஓகே 5ஆல் அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 மீதி 3ன்ற பட்சத்துல 7 35. ஸோ 2 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ரிமைனிங் வேற ஆப்ஷன்றது இல்லை, நம்மளுக்கு 17ஆல தான் கேன்சல் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் 17ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 26.47% அப்படின்றது வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து 73வது கொஸ்டின்றது பாருங்க. among the residents of a state 65% of a speaking Tamil. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு பெர்சன்டேஜ் ரிலேட்டட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த வென் டயக்ராம் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருங்க. இப்ப வென் டயக்ராம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 வென் டயக்ராம் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த 3 லாங்குவேஜஸை பத்தி தான் பர்டிகுலரா மென்ஷன் பண்றாங்க. இதுல தமிழ் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் பேசுறவங்க மொத்தமா 62%. இதை ஃபர்ஸ்ட் ஒன்று தமிழ்ன்றது வச்சுக்கோங்க, அது 62% சொல்லிட்டாங்க. அடுத்து ஹிந்தின்றது பாத்தீங்க அப்படின்னா இது செகண்ட் ஒன், ஹிந்தின்றது வச்சுக்கோங்க, அது 52%. அதுக்கப்புறம் இதுல மலையாளம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா மலையாளம்ன்றது இந்த தேர்ட் டயக்ராம் உங்களுக்கு மலையாளம்ன்றது வச்சுக்கோங்க, அது 40% மக்கள் அப்படின்றத வந்து பேசுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் இது பர்டிகுலரா இந்த இதை பாருங்க 32% அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழும் ஹிந்தியும் அப்படின்றது பேசுறாங்க. 32% பேர் தமிழும் ஹிந்தியும் அப்படின்ற பட்சத்துல 32% பேரா. ஸோ தமிழ் பேசக்கூடிய மக்களும் இருப்பாங்க, ஹிந்தி பேசக்கூடிய மக்களும், இந்த 2 லாங்குவேஜும் தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டையும் சேர்ந்து பேசுறவங்களும் இருக்காங்க. இப்ப 30%ன்றது பாத்தீங்க அப்படின்னா தமிழும் மலையாளமும், தமிழ் அப்புறம் மலையாளம் ரெண்டுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய சதவீதம். அந்த டயக்ராம் இங்க இருக்கு, அதோட சதவீதம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 30%. சரிங்களா? அதுக்கப்புறம் 25% பேர் ஹிந்தியும் மலையாளமும்ன்றது சொல்றாங்க. 25% பேர் ஹிந்தியும் மலையாளமும், இது ஹிந்திக்கும் மலையாளத்துக்கும் இருக்கக்கூடிய காமனா. இப்ப இம்மூன்று மொழிகளை தவிர்த்து மற்ற மொழிகள், ஸோ அப்படின்ற பட்சத்துல இதை 3ஐயும் தவிர்த்து மற்ற மொழிகள் அப்படின்றது வந்து ஒரு 10% மக்கள்ன்றது வந்து இது பயன்படுத்துறாங்களாம். சரிங்களா? இப்ப அப்படின்ற பட்சத்துல இப்ப காமனான்றது வந்து இதுல என்ன சொல்றாங்க, இதுல இருக்கக்கூடியதுன்றது வந்து பெருசா ஒண்ணுன்றது இல்லை. இப்ப பாருங்க, இப்ப தமிழ் பேசக்கூடியவங்கன்றது பாத்தீங்க அப்படின்னா 65. அதுக்கப்புறம் ஹிந்தின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 52ங்களா. அதுக்கப்புறம் மலையாளம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 30, மலையாளம்ன்றது வந்து 40, தமிழ் 65, ஹிந்தின்றது பாத்தீங்க அப்படின்னா 52, அப்புறம் மலையாளம் 40. மொத்தமா ஆட் பண்ணீங்க அப்படின்னா 157ன்றது வந்திருக்குங்களா. ஸோ 7 அப்படின்ற பட்சத்துல 11, 14, ஸோ 15ன்றது வந்திருக்கும். 150 பேர், 157% மக்கள் அப்படின்றது. இப்ப இந்த ரெண்டுக்கும் காமனா இந்த 3 டயக்ராமுக்கும் உள்ள இருக்கிறதுன்றது இருக்குங்களா. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமனா பேசக்கூடிய லாங்குவேஜ் ஒன்று 32, அதுக்கப்புறம் 30%, அதுக்கப்புறம் 25.
இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ண இந்த மூணையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7. ஸோ இது 6 87. சரிங்களா? இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா பர்டிகுலராக என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 157%. இதில் பர்டிகுலராக 2 லாங்குவேஜும் பேசக்கூடியவங்களும் அப்படின்றப்ப இந்த பர்டிகுலர் டேம் தானே கேட்குறாங்க, இந்த பர்டிகுலர் டேம்ன்றது தானே கேட்குறாங்க. சரி, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுன்றது பாருங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70ன்றது வந்திருக்குங்களா? அதுக்கப்புறம் இதை தவிர்த்து மொத்தமாக ஒரு 10% மக்கள்ன்றது பேசுகிறாங்களா? ஸோ மொத்தமாக இது 80% அப்படின்றது நிறைவடைஞ்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இதை தவிர்த்து இந்த 3 மொழிகளும் அதை தவிர்த்து இந்த 3 மொழிகளும் அல்லாமல் இருக்கக்கூடிய பேசக்கூடியவங்க, ஸோ மொத்தமாக இந்த 3 மொழிகளும் காமனாக பேசக்கூடியவங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 20. ஏன் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு மொத்தமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்றது வந்து 100% அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போங்களா? அதில் ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு அந்த 20%ன்றது தானே மிஸ் ஆயிருக்கு. அந்த 20% தானே இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இப்போ அதுதான் இதே லாஜிக்கல்ன்றது வந்து இங்க பர்டிகுலரா இங்க 20%ன்றதை மென்ஷன் பண்ணிட்டு ஈச் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டயக்ராமையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலேவும் உங்களுக்கு அதுக்குண்டான ஆன்சர்ன்றது கிடைச்சிரும். இப்போ இதுல ஆப்ஷன் எலிமினேஷன்லேயே நம்மளுக்கு 90%, 80%ன்றது கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற 10 and 20 அப்படின்றத இந்த டயக்ராம்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்க 90% அப்படின்றது ஆட் பண்ணி கூட பார்க்கலாம். இது நான் இப்போ ஃபார்முலாவில் இருக்கிறத அதை மீனிங் வைஸ் அப்படின்றது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார்முலா வைஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா n of A யூனியன் B யூனியன் அப்புறம் C. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா n of A பிளஸ் n of B பிளஸ் n of C. அதுக்கப்புறம் இதுல இருந்து யாரை கழிக்கணும் அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா n of A யூனியன் B, அதுக்கப்புறம் B யூனியன் C, அதுக்கப்புறம் C யூனியன் A. அதுக்கப்புறம் இது மொத்தமா இது 2 லாங்குவேஜும் காமனா பேசுறவங்களா? அதுக்கப்புறம் இந்த 3 லாங்குவேஜும் பேசாதவங்கன்ற பட்சத்துல அது அதர்ஸ்ல வந்துடும். அதர்ஸ்ன்றது 10%. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 லாங்குவேஜும் பேசக்கூடியவங்க n of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இந்த ஃபார்முலாவை தான் நான் அப்படியே வந்து லாஜிக்கல்ல இருக்கக்கூடியதை அப்படியே மீனிங் வைஸ்ன்றது வந்து ஆட் பண்ணிட்டு இது காமனாக இருக்கக்கூடியதை டிஃப்ரெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பார்த்தேன். சரிங்களா? அப்போ இந்த பட்சத்தில் 20%. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் 2 நிமிடம் என்பது, ஸோ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷங்களா? அதில் 2 நிமிஷம் எவ்வளோ சதவீதம் அப்படின்றது. ஸோ இன்ட்டு 100 அப்படின்றது 0க்கு 0ன்றதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இது 3, இது 5ன்றது வந்திருக்கும். ஸோ 5 இன்ட்டு உங்களுக்கு 10 டிவைட் பை 3 அப்படின்ற பட்சத்தில் 3 1/3%ன்றது வந்திருக்குங்களா? சிம்பிளான ஒன்று தான். அடுத்து இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தானே, ரிப்பீட்டட். அதுக்கப்புறம் 76வது கொஸ்டின்றது பாருங்க. அண்ட் அலாய் கண்டென்ஸ் 15% ஆஃப் காப்பர். இது நேத்து நம்ம சால்வ் பண்ண அந்த அலாய் கண்டென்ஸ் இருக்கக்கூடிய உலோக அளவுகள். ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. சரிங்களா? கமெண்ட்ல ஆன்சர் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து 77வது கொஸ்டின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளில் 5 லட்சமாக இருந்து 5 லட்சத்துல இருந்து 8 லட்சமா மாறுது. ஸோ 5 லட்சம் தான் நம்மளுக்கு 100 அப்படின்னா அந்த அதிகரிப்பு சதவீதம் தானே பர்டிகுலரா வந்து அந்த 3 லட்சம் 5 லட்சத்துல இருந்து 8 லட்சம் மாறுதுன்னா அந்த 3 லட்சம் அப்படின்றதுதான் வித்தியாசம். அது எவ்வளவு சதவீதம்? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 அப்படின்றது வந்துடும். கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணீங்க அப்படின்னா 60%. அதுக்கடுத்து 78வது கொஸ்டின்றது பாருங்க. 25% விலை உயர்விற்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம்பருப்பின் விலை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1875ன்றது சொல்லிட்டாங்க. அதன் அசல் விலை என்ன அப்படின்றப்ப ஸோ 25% அதிகரிச்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 100ல இருந்து தானே 25%ன்றது அதிகரிச்சிருந்திருக்கும். 125% தான் 1875 அப்படின்னா நம்மளுக்கு
100 எவ்வளவு சதவீதம்? 25ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 5 முறை அப்படின்றது இருக்கும், இது 4 முறை அப்படின்றது. 5ஆல கேன்சல் பண்ணும்போது 3, உங்களுக்கு ரிமைனிங் 3, 7 35, ரிமைனிங் 2, ஸோ 500. ஸோ கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணீங்க அப்படின்னா 1500 அப்படின்றது தான் இருந்திருக்கும். அடுத்து இதுவுமே அந்த யூனிட் பேசிஸ்லன்றது வந்து சால்வ் பண்ண பாருங்க. என்ன அப்படின்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய மக்கள் தொகை அப்படின்றது வந்து 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு 100 + 1 + r / 100 அப்படின்ற பட்சத்தில் 105/100 அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருப்போம். எவ்வளோ வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்குன்றது தானே சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம இதுக்கு 105க்கு உண்டான ஷார்ட்கட் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோங்களா? 105க்கு உண்டான ஸ்கொயருக்கு உண்டான ஷார்ட்கட்டு இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதை 5ஓட ஸ்கொயரு 25 அப்படின்றது இருக்கும். இப்போ 5க்கு நியராக இருக்கக்கூடியதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்கொயர். 5 லாஸ்ட் யூனிட் 5 டிஜிட்டுக்கு மட்டும் நம்ம 5 ஸ்கொயர் பண்ணிட்டு 25 அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 10க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 11. 11ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 × 10 110 அப்படின்றது வந்திருக்கும். 110ன்றது வந்திருக்குங்களா? அதுதான் இதுக்கு உண்டான ஸ்கொயர் நம்பர்ன்றது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோங்களா? 10,000 தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,500 அப்படின்னா உங்களுக்கு 11,025 அப்படின்றது வந்து எவ்வளவு சதவீதம் அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேலைன்றது முடிஞ்சுங்களா? இந்த 2 0க்கு 2 0ன்றது கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து பர்டிகுலராக வந்து டெசிமல்ஸில் தான் வரும். ஏன் அப்படின்ற பட்சத்தில் கொடுத்துருக்க நம்பர்ஸுமே வந்து அதன் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதை கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணிட்டு இதை 505ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரை 2 டெசிமல் தள்ளின்றது புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் மல்டிபிள் பண்ணும் போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா 55,67625 அப்படின்றது வந்திருக்கும். 2 டெசிமல் தள்ளின்றதப்ப அவங்களுக்கு 0.25 அப்படின்றது இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 4th one. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து 80வது கொஸ்டின். ஆடி தள்ளுபடியில் விற்பனை விலையின் போது ஒரு சட்டை 90 ரூபாயில இருந்து 50 ரூபாயாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம். ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு 90 ரூபா இருக்கு. அதுல இருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கான்? 50 ரூபாயில இருந்து 90 ரூபாயில இருந்து 50 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் 40 ரூபா தானே கம்மியாக இருக்கு. அது எவ்வளவு சதவீதம் அப்படின்றது. ஸோ 0க்கு 0ன்றதை கேன்சல் பண்ணிருங்க. 400ன்ற பட்சத்தில் 400 / 9ன்றப்ப உங்களுக்கு 4 முறை அப்படின்றது 36. ஸோ 4 முறை 36, மீதி 4ன்ற பட்சத்தில் 4 / 9 அப்படின்றது வந்திருக்கும். 4th one. சாரி, செகண்ட் ஒன். அடுத்து 81வது கொஸ்டின்றது பாருங்க. மொத்தமாக 25 கிலோ அப்படின்றது இருக்கு. அதில் 3.5 கிலோகிராம் அப்படின்றது வந்து எவ்வளவு சதவீதம் அப்படின்றது. ஸோ 25ஆலே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 முறை அப்படின்றது இருக்கும். அப்படி கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20ன்ற பட்சத்தில் உங்களுக்கு 0. ஸோ ரிமைனிங் 2 உங்களுக்கு 12ன்ற பட்சத்தில் 14.5ன்றது வந்திருக்கும். 14% தான் நம்மளுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்து 82வது கொஸ்டின்றது பாருங்க. ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகி விட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதம் என்ன? மொத்தமா இருக்கக்கூடியது 36 மாம்பழங்களா? அதுல 5 மாம்பழங்கள் தானே. இதுல ஆப்ஷனேன்றது பாருங்க. ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு மொதல் ஆப்ஷனை எடுத்துடலாங்களா? ஏன்னா அது 30%ன்றது இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு அதுன்றது ஆன்சராக வராது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு சேமா இருக்கக்கூடியது 13.88 அண்ட் 13.89 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வேல்யூன்றது இருக்கு. ஸோ அதுல நம்மளுக்கு மோஸ்டா இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த 88ன்றது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அன்சோ ஆன்னு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப 0.89ன்றது தான் நம்ம பர்டிகுலர் ஆன்சர்ன்றது வந்து ஆப்ஷன் எலிமினேஷன்ல சூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணியன்றது பார்ப்போம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100ன்றது வந்திருக்குங்களா? ஸோ 4ஆல கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு in terms of 36 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது 25. ஸோ 125 / 9ன்றது வந்திருக்கும். 125 / 9ங்களா? ஸோ 9ஆல கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முறை அப்படின்றது வந்திருக்கும். மீதின்றது வந்து உங்களுக்கு 3. ஸோ 9 27 27 போக
மீதி 7ன்ற பட்சத்தில் மீதி 8ன்றது இருக்கும். 9 27 மீதி 8ன்றது இருக்கும். ஸோ 0.8 டைம்ஸா உங்களுக்கு 72ன்ற பட்சத்தில் மீதி 8ன்றது இருக்கும். ஸோ அதே தான் 8 8 அண்ட் ஸோ ஆன்ன்றது போயிருக்கும். அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நம்பரை நம்மளுக்கு ஹோல் நம்பரான்றது கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்படின்ற பட்சத்தில் பெர்ஃபெக்ட் ஆன்சர்ன்றது வந்து 13.89% அப்படின்றதான் வந்திருக்கும். இந்த கொஸ்டின்றது பாருங்க. The value of a motorcycle 2 years ago 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find the present value அப்படின்றது சொல்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை அப்படின்றது வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில், ஸோ இனிஷியலாக 17,000 இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 96ன்றது வந்திருக்குங்களா. 96ஓட ஸ்கொயரு நம்மளுக்கு 2 இயர்ஸ்ன்றது தானே. ஸோ 100 அப்படின்றது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 96 அப்படின்ற பட்சத்தில் 9 to 61ன்றது தானே வந்திருக்கும். ஸோ இதை பர்டிகுலராக 9ஓட ஸ்கொயர் 81. ஸோ 36. ஸோ 9 into 6 52. உங்களுக்கு 104ன்றது தான் 108ன்றது வந்திருக்கும். ஸோ 6 இது 2 1ன்ற பட்சத்தில் 9216 9216 அப்படின்றது தான் வந்திருக்கும். சரி, ஓகே. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு பர்டிகுலராக இருக்கக்கூடியது 10,000 தான். கீழே டபுள் ஸ்கொயர் அப்படின்றது பண்ணியிருப்போமா, 00 அப்படின்றத ஆட் பண்ணியிருப்போம். அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 10,000 தான். நம்மளுக்கு 70,000 அப்படின்னா நம்மளுக்கு 9,600 எவ்வளோ அப்படின்றது தான். ஸோ 4 சைவருக்கு 4 சைவன்றதை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 7ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 64,512 அப்படின்றது வந்திருக்கும். சரிங்களா. இப்போ 84வது கொஸ்டின். ரஞ்சித்தின் மாத வருமானம்ன்றது வந்து 7,500 ரூபாய். அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? ஸோ அப்படின்ற பட்சத்தில் 7,500 தான் நம்மளுக்கு 100 அப்படின்னா நம்மளுக்கு அந்த 25% அதுதான சேவிங்ஸ். ஸோ அதுதான் என்ன அப்படின்றத கேட்குறாங்களா. 2 0க்கு 2 0ன்றது கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 75 into 25 அப்படின்ற பட்சத்தில் 1,875 அப்படின்றது தான் வந்திருக்கும். அடுத்து 85வது கொஸ்டின். தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் 270ங்களா, அதில் 252% தேர்ச்சி பெற்றனர் அப்படின்றது. ஸோ 0 அப்படின்ற பட்சத்தில் இது 0வில் கேன்சல் பண்ணிடுங்க. உங்களுக்கு 9ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 3 முறை அப்படின்றது வந்திருக்கும். இது 9 அப்படின்ற பட்சத்தில் முதல் 18/7 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 9 72. ஸோ 280/3 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 9 27 மீதி 3. ஸோ 3 9 1 3 அப்படின்றது 93 1/3% அப்படின்றது வந்திருக்கும். அதுக்கடுத்து 86வது கொஸ்டின். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 150 லிட்டர் ஆகும். தற்போது அதில் 40% நிரம்பியுள்ளது எனில் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவைப்படும்? ஸோ நம்மளுக்கு 70% தண்ணீர்ன்றது வந்து நிரம்பணும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்போ 70% நிரம்பணும் அப்படின்ற பட்சத்தில் பர்டிகுலராக நிரம்புறதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 40% நிரம்பி இருக்குங்களா. ஸோ நம்மளுக்கு 100 தான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி 150 லிட்டர் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இன்னும் நிறைய வேண்டியது நம்மளுக்கு 30% தான் நிறையணும். அது எவ்வளோ அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேலைன்றது முடிஞ்சு. 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 into உங்களுக்கு 15 அப்படின்ற பட்சத்தில் 45 லிட்டர். செகண்ட் ஒன் இதுவுமே நேத்துன்றது மென்ஷன் பண்ணது தானே. ஸோ இது எவ்வளோ சதவீதம் அப்படின்றது ஸோ நேற்று நடத்தினது தான். அடுத்து இதுவுமே இன்னைக்கு நடத்தினது தான். அடுத்து ஒரு துணி சலவை செய்யப்படும் போது
0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்ன வடிவில். சரி, 0.5 நம்மளுக்கு பின்ன வடிவில் என்ன எழுதணும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 0.5/100 மென்ஷன் பண்ணியிருப்போங்களா? அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 0வை நம்மளுக்கு இது பண்ணும் போது நம்மளுக்கு டெசிமல்ஸை நீக்கும் போது 5 கீழே ஒரு 0ன்றதை ஆட் பண்ணியிருப்போங்களா? அப்படின்றப்ப உங்களுக்கு 1/200 அப்படின்றது தான் வந்திருக்கும். 4th. இப்போ 90வது கொஸ்டின்றது பாருங்க. ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 75% தான் நம்மளுக்கு 120. ஏன் அப்படின்ற பட்சத்தில் 25 குறைச்சதுனால தான் நம்மளுக்கு 120 கிடைக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப 75% தான் நம்மளுக்கு 120 அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 100 எவ்வளோ? ஸோ 25ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3 டைம்ஸு, இது வந்து 4 டைம்ஸ்ன்றது இருக்கும். இது 3ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 0 அப்படின்ற பட்சத்தில் 4 × 4 16 160. இந்த மாதிரி கொஸ்டின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் இருந்து போங்க. ஏன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு தேர்வில் ஏ என்பவர் பியை விட 25% அதிகம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. மதிப்பெண்களை அதிகம் பெற்றுள்ளார் எனில் சி என்பவர் ரைட், இந்த இடத்துல பி என்பவர் அப்படின்றது வந்திருக்கும். பி என்பவர் சியை விட 10% குறைவாகவும் சி என்பவர் டியை விட 25% அதிகமும் டி என்பவர் மொத்த மதிப்பெண்களில் 500க்கு 320 எனில். சரி, இப்ப டி என்பவர் டி அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா எவ்வளோ வாங்கியிருக்காங்களா? 320 அப்படின்ற மார்க் வாங்கியிருக்காங்களா? இப்போ டிஎன் சி அப்படின்ற ரிலேஷன் அப்படின்றது பாருங்க. டிஐ விட 25, சி என்பவர் டிஐ விட 25% அதிகம் அப்படின்றது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவர் 100ஆக இருந்துச்சு அப்படின்னா சி என்பவர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 125% இருந்திருப்பாரா? கேன்சல் பண்ணும்போது இது 25ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 4 முறை, இது 5 முறைன்றது இருக்கும். 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 8. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ரிமைனிங் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சி 400 மார்க்கா? சரி, சி 400 மார்க்கு அப்படின்ற பட்சத்தில் பி என்பவர் சியை விட 10% குறைவு. ஸோ அப்படின்றப்ப சிஎன் பி அப்படின்ற ரிலேஷன். சி வந்து 400 மார்க்கா? அப்போ 100 தான் 400 அப்படின்னா நம்மளுக்கு 90 எவ்வளோன்றது பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பியோடது கிடைச்சிருங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 360. அதுக்கப்புறம் ஏ என்பவர் பியை விட 25% அதிகம். இது பியோட மார்க்கு. இப்போ பி தான் நம்மளுக்கு 100 அப்படின்னா நம்மளுக்கு ஏ என்பவர் 25% அதிகம்ன்றது தானே சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஏக்கு 125% எவ்வளவு அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேலைன்றது முடிஞ்சிடும். 25ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 5 4 முறை அப்படின்றது இருக்கும். இது 36 0ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு 45. ஸோ 450. இப்போ 92வது கொஸ்டின்றது பாருங்க. ஒரு வாகனத்தின் மதிப்பு ஆனது ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறது எனில் வாகனத்தின் தற்போதைய மதிப்பு 45,000 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்ற பட்சத்தில். ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 85% குறையுது அப்படின்றப்ப நம்மளுக்கு ஸோ 15% குறையுதுன்னா 85. ஸோ 85 நம்மளுக்கு 100 இருக்கும். சரிங்களா? அது 3 ஆண்டுகள் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஓகே. இதை 5ஆல் கேன்சல் பண்ண பாருங்க. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு முறை, இது 3ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு 7ன்றது வந்திருக்கும். ஸோ 17 நம்மளுக்கு 17 இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இனிஷியலாக இது கீழே இருக்கிறதா நம்மளுக்கு பிரின்சிபலாக இருந்திருக்குங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 45,000ல் நம்மளுக்கு 18ன்ற பட்சத்தில் 20 × உங்களுக்கு 20 × 20 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படின்றப்ப 17 × 17 × உங்களுக்கு 17.
சைவருக்கு 2 சைவர் அப்படின்றது 3 சைவர்ன்றதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிட்டு எகைன் நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 6.25 27,636 6.25 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 93வது கொஸ்டின்றது பாருங்க. 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் கிடைக்கும். ஓகே, 240 is the decreased by the 15%, what will be get அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஓகே அப்படின்றப்ப 240 தான் நம்மளுக்கு 100 அப்படின்னா நம்மளுக்கு 15% குறைக்கிறாங்களா அப்படின்ற பட்சத்தில் 85 எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இது 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் இது 1 உங்களுக்கு 3 அப்படின்ற பட்சத்தில் 17. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? இது 12 டைம்ஸா? ஸோ 12 டைம்ஸ்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு 170 அதுக்கப்புறம் 34 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 204 அப்படின்றது தான் வந்திருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணது தானே. சால்வ் பண்ணதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த 70,000 80,000 அப்புறம் 90,000 இந்த மாதிரி வேல்யூவை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணின்றது கொடுத்துருப்பாங்க. அதே அந்த 5% அந்த டிக்ரீஸ்ன்றது தானே. ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பொருளின் விலையானது 95வது கொஸ்டின். ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது அப்படின்றது. ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோலேயே சொன்னது என்ன அப்படின்னா ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் பண்ணி எகைன் டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு x² டிவைட் பை 100 அப்படின்றது யூஸ் பண்ணி இருப்போங்களா. ஸோ x² அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 20க்கு நம்மளுக்கு 400 டிவைட் பை நம்மளுக்கு 100 அப்படின்ற பட்சத்தில் 0க்கு 2 0ன்றது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4% எப்பயுமே லாஸில் தான் இருக்கும். ஸோ அந்த தான் 4% லாஸ், சரிங்களா? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து இதையுமே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 98வது கொஸ்டின். ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை ஆண்டுகளுக்கு 1,00,000 இருந்து அதன் பின் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது எனில் தற்போது என்ன அப்படின்றது. சரி, ஓகே. இதுல என்ன அப்படின்னா 2 அப்படின்றது பர்டிகுலரா வந்திருக்கும். 2 வருடத்திற்கு முன்பு குறையுது அப்படின்ற பட்சத்துல சரி, ஓகே. 2 வருஷத்துக்கு முன்னாடி அது 1,00,000 இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆண்டுக்கு 5% குறையுதான். அப்படின்றப்ப நம்மளுக்கு 95 டிவைட் பை நம்மளுக்கு 100ன்றது வந்திருக்குங்களா. 100 எவ்வளோ 2 இயர்ஸ்ன்றது தான். சரி, அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 95ஓட ஸ்கொயர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25. ஸோ 9 இன்ட்டு அதுக்கப்புறம் எகைன் அடுத்த நம்பர். ஸோ 10ன்றது இருக்கும், 90 அப்படின்றது இருக்கும். அதுதான் 95ஓட ஸ்கொயர் 9025. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 100ஓட ஸ்கொயர். ஸோ 10,000 அப்படின்றது வந்திருக்குங்களா. ஸோ அந்த 10,000 தான் பார்த்தீங்க அப்படின்னா 1 லேக்கா அதான மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறது நம்மளுக்கு அசல் மதிப்பு, அது குறைகிறதோ கூடுகிறதோ இருக்கக்கூடிய வேல்யூவின் அடிப்படையில் இருக்கும். ஸோ 4 0க்கு 4 0ன்றது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங்கும் சேவிங்காக இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 99வது கொஸ்டின். இதை மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துட்டு நம்மளுக்கு பின்ன வடிவில் பர்சன்டேஜ் வைஸ்லன்றது வந்து பின்ன வடிவில் என்னவாக இருந்திருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் 24 25 டிவைட் பை நம்மளுக்கு 4ன்ற பட்சத்தில் 4 × 100 நம்மளுக்கு 400ன்றது வந்திருக்கும். சரி, ஓகேங்களா. ஸோ 25 100ல் 4 முறைன்றது இருக்குது, 400ல் மொத்தமாக 16 முறை அப்படின்றது இருக்குங்களா. அப்படின்றப்போ 1 டிவைட் பை 16. 100வது கொஸ்டின்றது பாருங்க. The population of a town is increasing at the rate of interest for the 6% per annum அப்படின்றது சொல்லிட்டாங்க. It was the 2,38,765 in the year 2018. Find the population in the 2016. ஸோ ப்ரெசென்ட் கொடுத்து பாஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் பாஸ்ட்ல இருந்து தானே இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு அப்படின்ற அந்த டைம்லன்றதை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 1 + r டிவைட் பை 100 அப்படின்ற பட்சத்தில் 106 டிவைட் பை நம்மளுக்கு 100 அப்படின்றது தான் வந்திருக்கும். அது எத்தனை முறை?
நம்மளுக்கு 2 முறைன்றது தானே. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது ஒன்றும் இல்லை, உங்களை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2ஆல் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 53ன்றது வந்திருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு 50ன்றது வந்திருக்குங்களா. ஸோ 5ஓட ஸ்கொயர் உங்களுக்கு 2500 அப்படின்றப்ப 53ஓட ஸ்கொயருன்றதை பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 2509ன்றது. ஸோ 5 × 9 15, 15 × உங்களுக்கு 2 அப்படின்ற பட்சத்தில் 30 அப்படின்றது வந்திருக்கும். 2809. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 2809ன்றது தான் நம்மளுக்கு 2,38,765. அது 2500ல் எத்தனை முறை அப்படின்றது இருக்குது அப்படின்றது. ஸோ 2500ன்றது தானே பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ 6% இன்க்ரீஸ் ஆகி 2018ன்றது வந்து அட் த ப்ரெசன்ட் நம்மளுக்கு 2809 அப்படின்றது தான் வந்திருக்கு. சரிங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஹோல் நம்பராக கொடுத்துருக்காங்க, ஸோ கேன்சல் பண்ணுறதுக்குன்றது பெரிய விஷயம்ன்றது இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் அப்படின்றது எடுத்துக்கோங்க. லாஸ்ட் யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 5ன்றது வரும். ஸோ 2809 அதை லாஸ்ட் யூனிட் 5 டிஜிட் அப்படின்றது வரணும் அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா அங்கே 5ஆல் தான் இருக்குது, அது எத்தனையால் டிவைட் பண்ணால் வரும் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ 5ஆல் டிவைட் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 5ன்றது கிடைக்குங்களா. இங்கே 45க்கு மீதி 4. ஸோ 5ன்ற பட்சத்தில் இங்கே 4, அதுக்கப்புறம் 40ன்ற பட்சத்தில் 0, உங்களுக்கு 4ன்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது 10ன்ற பட்சத்தில் 14ன்றது இருக்கும். சரி, இப்போ 2வது யூனிட் டிஜிட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 6ன்றது வரணும். சரிங்களா. இப்போ 6ன்றது வர்றதுக்கு இங்கே 2ன்றது மென்ஷன் பண்ணுவேன். 2ன்றது மென்ஷன் பண்ணால் தான் எனக்கு இதை டோட்டல் பண்ணும்போது இங்கே 5ன்றதும் இங்கே 6ன்றதும் வந்திருக்கும். அது எதால் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 2ன்றது வந்திருக்கும் அப்படின்னா 8ஆல் மல்டிபிள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 2ன்றதே வந்திருக்கும். ஏன்னா 7 முறை நம்மளுக்கு 8ஐ 9ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 72ன்றது வந்திருக்கும், மீதி 7. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 7. ஸோ அதுக்கப்புறம் 8 8 64க்கு 4, மீதி 6, அதுக்கப்புறம் 8 16ன்ற பட்சத்தில் உங்களுக்கு 22ங்களா. சரி, அப்படின்ற பட்சத்தில் 7 238765 அப்படின்றது வந்திருக்குங்களா. அப்படின்றப்ப அது எத்தனை முறை அப்படின்றது இருக்கு? 85 முறை அப்படின்றது இருக்கும். சரிங்களா. அப்படின்றப்ப 85 முறை. இப்போ 85 × 25 அப்படின்றது மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 2125. அந்த 00 அப்படின்றது ஆட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக 100 கொஷின் அப்படின்றது சால்வ் பண்ணியிருக்கோம். இடையில இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது ஹோம்ஒர்க்காக கொடுத்ததுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை இனிஷியலாக நான் இதை ஒர்க் அவுட் பண்ணும் போதே நீங்கள் இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து அது இருக்கிறது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியதும் ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து இன்னும் வேறு என்னென்ன இது இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிடும். தேங்க்யூ.